நாங்கள் இப்போ தமிழர் பொது வேட்பாளர் என்ற நிலைமையில் இப்போ கட்சி தலைமைகள் இப்போ கூடி கதைச்சு கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், கட்சி தலைமைகள் என்றைக்க தமிழ் தேசிய ரீதியாக பயணித்து கொண்டிருக்கிற தரப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அந்த வகையில் பயணித்து கொண்டிருக்கு. அவையால் கூடிய ஒரு முடிவெடுக்கட்டும். நாங்கள் அதுக்கு பின்னால் அது பொருத்தமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும். அனைவருக்கும் வணக்கம். முல்லைத்தீவு சிலாவத்தை தெற்கு தீயோநகர் என்ற கிராமத்தினுடைய மக்களின் குறைபாடுகள் சம்பந்தமாகத்தான் இப்போது கதைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை மையப்படுத்தி எழுதிய மகஜர் ஆளுநர் அவர்களிடம் கையளிக்கப்பட்டது. அதாவது அவருடைய பிரதிநிதியிடம் கையளிக்கப்பட்டது. இந்த விஷயத்தில் எங்களுடைய சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனம் இவர்களுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக செயல்படுவதை இட்டு நான் பாராட்டுகின்றேன். நிச்சயமாக சனம் சாப்பிட வழி இல்லை. உங்களுக்கு தெரியும், சாப்பிட வழி இல்லை. கடலில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளால் மீன் பிடிப்பாடுகள் முந்தின மாதிரி இல்லை. இப்படியாக பலத்த மோசம். ஒரு குடும்பம் வாழ்வாதாரத்துக்கு படுற கஷ்டம் எப்படி என்றது அனைவருக்கும் இப்போ தெரியும். பொருளாதார கஷ்டத்தில் அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில் இவர்களை எங்களுக்கு நாங்கள் சின்னப்படிகளாக இருக்கைக்கே எங்களுக்கு தெரியும். அந்த காணியில் தீயோநகர் 2 பேரும் வைக்கப்பட்டப்போ இந்த குடும்பங்களை கொண்டு அங்கே குடியேற்றி கிட்டத்தட்ட 51 வருடங்களுக்கு மேலாக இந்த குடும்பங்கள் அந்த இடத்துல இருக்குது. நான் அப்போ கடத்தொழிலாளர் சமய தலைவராக இருந்த காலத்தில் கூட இந்த சங்கம் இருக்குது, இந்த மக்கள் இருக்குது, இந்த குடும்பங்கள் இருக்குது. அந்த கிராமம், அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது அப்படி இப்படி கண்டு ஒரு சமூகத்தோடு சேர்ந்த நிலப்பாடுகளை ஒரு விளையாட்டு கழகம் இருக்குது. இப்படியாக ஒரு பெருத்த சமூகமான ஒரு கிராமம். இந்த கிராமத்தின் காணிகள் முன்னே நேரம் பங்குத்தந்தை, அந்த பகுதியின் பங்குத்தந்தை அவர்களுடைய பெயரில் இருப்பதாகவும் இவர்களுக்கு தெரியாமல் இந்த காணியை சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு விற்பனவு செய்ததாகவும் சொல்லி அந்த நிறுவனம் விற்பனவு அதாவது வாங்கியவுடன் இவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க துவங்கியதும் இவர்கள் நடுக போலீஸ் நிலையம் அலைவதும் இப்படியாக பெரிய துன்பப்பாடு இந்த மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் அறிவோம். இதில் சரிவிளைக்கப்பால் ஒரு கடற்கரை ஓரம் யாருக்கு சொந்தமானது என்ற நிலப்பாட்டை ஒரு சட்ட ரீதியான முறையில் அணுகணும். நாங்கள் மாகாண சபையில் இருந்தபோது இந்த பிரச்சனையை நான் மாகாண சபையிலையும் கதைச்சிருக்கிறேன். மற்றது பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் கதைச்சிருக்கிறேன். இப்போ அந்த அறிக்கைகளே கிடந்தால் அதில் கடற்கரை ஓர பாதுகாப்பு சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கான விளக்கங்களுக்கு இவர்களை தொழில் செய்ய விடணுமென்று கதைச்ச நடவடிக்கையெல்லாம் இருக்குது. 2018ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் அப்படி நாங்கள் மாகாண சபையில் இருந்த காலத்தில் இப்படியான நடவடிக்கை எல்லாம் இருக்குது. ஆனாலும் ஒரு துன்பப்படுவினோம். அதில் பாருங்கோ என்னென்ன ஆரண்டாலும் ஒரு கொஞ்சம் இடம்தான் இந்த மக்கள் வாழ்வாரத்துக்காக பயன்படுத்தப்படுற இடம். அந்த இடத்தை இப்படி அபகரித்து அதுக்கு நான் வெளிப்படையாக சொல்லுவேன், இது சரியான முறையில் மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம் சரியான முறையில் அணுகி இந்த தீர்வை பெற்று கொடுக்கணும். இந்த மக்களை இல்லாட்டி ரோட்டில் உணர்ந்து விடுறேன்றால் இந்த மக்களை எண்ணிறாது. அவையெல்லாம் பார்க்க வேண்டியாக அவைகளை இப்படியான ஒரு போக்கில் ஒரு இதுக்கு தீர்த்து வைக்காத போக்கை இவர்களுக்கு செய்து கொண்டிருந்தால் இந்த மக்கள் எங்கே போகிறது, யார்கிட்ட போகிறது? அந்த கடற்கரையில் வச்சு அந்த போட்டுகளை தொழில் செய்கிறோம் இல்லையா? தொழிலுக்கு போனால் இப்போ மீனும் இல்லை. அப்போ இவங்களோட தொழில் ஒரு பக்கம், மீனில் அந்த சட்டவிரோத தொழில் செய்கிறாக்கிற தொழிலே ஒரு பக்கம், பெரிய திண்டாடு போடுற நிலைமையில் இந்த கிராமங்கள் தத்தளிக்குது. நான் உண்மையில் சொல்லுவேன், இந்த படத்தில் பார்த்த இந்த என்னென்றால் இந்த அத்திப்பட்டி கிராமம் சிட்டிசன் படம் ஒன்று வந்தது, அதில் வர மாதிரியான ஒரு நிலைமை தான் இந்த கிராமத்துக்கு ஏற்படுவதுன்ற ஐயப்பாடுங்களுக்கு இருக்குது. ஒரு கொஞ்ச காலம் போக இந்த கிராமமே இல்லாமல் போகுமன்ற ஒரு பயம் மனதில் தொட்டி கொள்ளுது. என்னத்துக்காக பயம்? எவ்வளோ மக்கள், கிட்டத்தட்ட 200 குடும்பத்துக்கு உட்பட்ட மக்கள் அங்கே இருக்குது.
அப்போ குடும்பம்னா நீங்கள் பிள்ளைகள எண்ணிக்கையில் பாருங்கள், குடும்பத்தின் எண்ணிக்கையை பாருங்கள். இந்த சனம் வந்து கதறது, கத்துது, தத்தளிக்குது. இதுக்கான உதவியை மாவட்டத்தின் பொறுப்புண்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பாராமல் யார் பார்க்குறது? விடுதலை புலிகள் இருக்கேக்க அவை பார்த்துருப்பினோம். இன்றைக்கு விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்ட நிலைமையில் இந்த இந்த நிலையை யார் பார்க்குறது? யார் பார்த்து இவைக்கு உதவி செய்கிறது? அப்போ திரும்பவும் சொல்கிறோம், மாவட்ட செயலக பிரதேச செயலக அதிகாரிகள் இதுக்கான நடவடிக்கையை கூடிய வகையில் பார்க்கணும். என்ன பார்க்காட்டிக்கு இந்த மக்கள் இந்த ஒவ்வொரு இறப்பும், இந்த மக்களின் குடும்பத்தில் ஏற்படுற ஒவ்வொரு இழப்புகளும் இவியலால் தான் ஏற்படுத்தப்பட்டதாக தான் நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கும். வாழ்வாதாரம் இல்லாமல் போய் ஒன்று, மற்றது வாழ வழி அங்கே மீனை போய் பிடிக்க முடியாத நிலைமை. அப்போ துன்புறுத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை மாற்றம் செய்கிறேன் என்றால் யாரும் மறக்கக்கூடாது. நான் நேரடியாக சொல்கிறேன், இதில் மாவட்ட செயலாளர் சரியான கரிசனை எடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வனஜீவராசிகள் திணைக்களம் முல்லைத்தீவில் கடந்த 2023ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 7ஆம் தேதி 127 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தது. கரியல் வயல் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு, சுண்டிக்குளத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8-10 கிலோமீட்டருக்கு எங்கட பக்கம் கிழக்கு பக்கமாக முல்லைத்தீவு இப்போ சுதந்திரபுரத்துக்கு நேர நான் அந்த இடத்துக்கு மக்கள் சொல்லி நேரடியாக போய் பார்வையிட்ட போது அந்த இடத்துல குறிப்பிட்ட இடங்கள் கிட்டத்தட்ட இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். 1901ஆம் ஆண்டு அந்த காணிகளுக்கான வரைபடம் எங்களுடைய மக்கள்கிட்ட இருக்குது. 1908ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட உறுதி இருக்குது. இதுவளவும் இலங்கை அரசாங்கம் சுதந்திரம் அடைகிற காலத்துக்கு முதல் 1948 சுதந்திரம் அடைஞ்சோன்னு சொல்லுவினோம், அதுக்கு முதல். அப்போ இந்த உறுதிகள் கிடக்க, இது தவிர 1961ஆம் ஆண்டு கரதரப்பற்றி ஏஜி என்று சிங்காரவேல் என்று ஒருவர் இருந்தவர் எனக்கும் தெரியும். அவர் இருக்கைகளில் இந்த பகுதிகளுக்கு திரும்ப வந்து அந்த பெர்மிட்டுகள் வழங்கி இப்போதைய சட்டத்துக்கு அமைய அந்த மக்களுக்கு கொடுக்குற நடவடிக்கைகள் மேற்கொண்டு பெர்மிட் எல்லாம் கிடக்கு. இது தவிர அதுக்கு பிறகு 1960 இதுக்கு முதல் 67ஆம் ஆண்டு டிஆர்ஓவாக இருந்த நடராஜா, இப்போ 69ஆம் ஆண்டு சிங்காரவேலு, 81ஆம் ஆண்டு காசிப்பிள்ளை ஏஜி என்று சொல்லி இவியல் எல்லாம் இந்த மக்களுக்கு இந்த காணிகளை பகிர்ந்து கொடுக்குற நடவடிக்கைகளும் ஆதி காலத்து காணியாக இவியல்கிட்ட அந்த விளக்காரற்ற உறுதி இருந்ததுகளையும் வச்சு கொண்டு செய்யணும். கிட்டத்தட்ட 610 ஏக்கர் நிலத்துக்கு தான் இந்த 127 பேருக்கான வழக்கை வனஜீவராசிகள் திணைக்களம் போட்டிருக்கு. வனஜீவராசிகள் திணைக்களம் உங்களுக்கு தெரியும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுண்டிக்குளம் ஏரியான்னு சொல்லக்கூடிய ஏரியாவும், நாயாறு என்று சொல்லக்கூடிய ஏரியாவும், நந்திக்கடல் என்று சொல்லக்கூடிய ஏரியா மூன்றையும் உள்ளடக்குனா 69,401 ஏக்கர் நிலமும் நீர்நிலைகளும் ஆக வனஜீவராசிகள் திணைக்களம் கைப்பற்றி வச்சிருக்கு. இதுக்கான ஆதாரங்களை நான் இப்போ உங்களுக்கு நேரடியாக தாரது தயார். அப்படி புள்ளி விவரங்களோடு தான் நான் எல்லாம் வச்சுருக்கோம். இதுக்காக கொக்குழாய் சேர்க்கப்படையில்லை. இவ்வளவும் இருக்கைகளில் இப்போ சுண்டிக்குளம் பகுதியில் இருக்கிற இந்த இதில் கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் காணி, 370 ஏக்கர் காணியை நிலம் துப்புரவு செய்கிறக்காக அந்த மக்கள் கேட்டு 92 பேர் கேட்டு விண்ணப்பிச்சபடி கிடக்கு. அந்த விண்ணப்பத்தை கொடுப்பினோம் அரசாங்கம். ஆனால் அதுக்கிடையில் இந்த வழக்கு அடுத்த தவணை 5ஆம் மாதம் 2ஆம் தேதி இப்போ நடந்து நான் சுமந்திரன் எம்பியோடையும் கதைச்சு அந்த அதுக்கு வழக்குக்கு வரக்கூடிய கதைச்சு அந்த வழக்கு அடுத்த தவணை போட்டிருக்கு. 7ஆம் மாதம் 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் போட்டிருக்கு. 3ஆக பிரித்து. ஏனென்றால் கோர்ட் முழுக்க ஆக்கள் 127 பேருண்டா உங்களுக்கு தெரியும். அந்த ஆக்கள் இப்படியான ஒரு மோசமான நிலைமையை ஏற்படுத்தி கொண்டிருக்குது அரசாங்கத்தினுடைய திணைக்களங்கள். எங்களுடைய மக்களின் தொகையை எடுத்து பார்க்க போனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உண்மையிலேயே மாவட்டத்தில் காணி கூட 415 சதுர கிலோமீட்டர் தான் எங்களோட மாவட்டத்தின் இடம். கிட்டத்தட்ட 5,90,000 ஏக்கர். அதில் வந்து இருக்கிற மக்கள் தொகை 1,21,799 தான் தமிழ் மக்கள். மொத்தமாக சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் சேர்ந்து 1,40,901 தான் இண்டே புள்ளி விவரம். முல்லைத்தீவின் இன்றைக்கு புள்ளி விவரம். இப்படி இருக்க
இந்த தனித்தமிழ் இடமாக இருந்த இடத்துல கொண்டு வந்து இன்றைக்கு சிங்கள குடியேற்றத்தையும் செய்து இந்த காணிகளை பறித்து சிங்கள ஆக்களுக்கு கொடுக்குற ஒரு நிலைமை ஈஸியாக அது இலகுவாக அந்த எல்லா திணைக்களமாக இப்போ நல்ல கேள்வி. இதில் மஹிந்த ராஜபக்ச மட்டுமில்லை, மைத்திரிபால சிறிசேனா ஜனாதிபதியாக இருந்தபோது அவர் மகாபலி அபிவிருத்திக்கான பிரதி அமைச்சராக ராஜாங்க அமைச்சரோ பிரதி அமைச்சராகவும் இருந்தவர். 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆமையன்குளம் என்ற குளத்தை வந்து 360 ஏக்கர் நிலத்தில் எங்களுடைய மக்கள் பயிர் செய்து வந்த குளம் அந்த குளத்தை அபிவிருத்தி செய்து 900 ஏக்கருக்கான இடமாக விஸ்தரித்து கிரிபன் பவண்டு பேரையும் சூட்டி அவர் ஜனாதிபதி. மஹிந்த ராஜபக்ச மட்டுமில்லை, மைத்திரிபால சிறிசேனாவும் அப்படித்தான், இப்போ இருக்கிற அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் அப்படித்தான். எங்களை அழித்தாலும் பரவாயில்லை, நாங்கள் வெளியாக தான் சொல்லுவோம். ஏனென்றால் இவர்கள் தமிழ் மக்களுக்கான உண்மையான தமிழ் மக்களுக்குரிய இடங்களை கொடுக்குறாக்களாக எங்களுக்கு தெரியல. அவர்கள் என்னவோ நடித்து கொண்டோ என்னவோ எங்களுடைய மக்களின் காணிகளை பறித்து சிங்கள மக்களுக்கு வழங்கணும் என்ற திட்டமும் சிங்கள மக்களை கொண்டு உருவாக்கின பிரதேச செயலகத்தை கொண்டு வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தோடு இணைச்சு கொண்டு செய்கிற நடவடிக்கையாகத்தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியில் நிச்சயமாக இந்த தீர்வு திட்டத்தில் எங்களுடைய இந்த மகாபலி மட்டுமில்லை, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், வனையிலாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் காணியில் 74.24 வீதமான காணியை வனையிலாக பிடிச்சி வச்சிருக்கு. தனியாக மகாபலி என்று இல்லை, இங்கே சொல்ல போனால் ஒரு 6 பீரங்கிகள் அங்கே இயங்குது. என்ன மாதிரின்னா 6 பேருமண்டு 6 பார்த்தா வன ஜீவராசிகள் திணைக்களம் உண்டு, வன இலாகா திணைக்களம் உண்டு, தொல்லியல் திணைக்களம் உண்டு, படையினர் என்று சொல்லி படையினருக்கு கீழே இராணுவம், கடற்படை, விமானப்பட, போலீஸார் மற்றும் சிவில் பாதுகாப்பு படை என்ற பகுதிகள். இப்படி மகாபலியில் இப்படி எல்லா திணைக்களங்களாலையும் கொண்டு போட்டு மக்கள் தன்னிறைவு கண்ட ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்தில் நெல் வளர்ச்சியில் தன்னிறைவு கண்ட ஒரு இடம் முல்லைத்தீவு மாவட்டம். இங்கே இருந்து நெல் அதிகமாகி இந்த மக்களுக்கு பாவனைக்கு எடுத்து அதிகமாகி அங்கே கொழும்புக்கு அனுப்பப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. இன்றைக்கு மக்கள் அந்த வயல்கள் இல்லாமல் போய் தங்களுடைய வயல்களில் தொழில் செய்ய முடியாத ஒரு காலமாக தான் இருக்குது. மகாபலி என்றது முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கு மரணப்பொறி என்று கூறி விடைபெறுகின்றேன். நான் இந்த ஏற்கனவே ஆளுநர் அலுவலகத்தில் மகஜர் ஒப்படைத்த பின்பு சொன்னபடியும் மகாபலி என்பது தமிழர்களுக்கான ஒரு மரண பொறி என்று தான் சொல்லியிருந்தேன். என்னென்றால் அவர்கள புள்ளி விவரத்தின்படி, அதாவது 2018ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 25ஆம் தேதி மாவட்ட செயலக புள்ளி விவரத்தின்படி 2919 ஏக்கர் 625 பயனாளிகள் என்று ஆதாரம் கிடக்கின்றது மாவட்ட செயலக புள்ளி விவரம். ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம் இப்போது உண்மையில் 4000க்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகளை இந்த மகாபலியின் ஊடாக அபகரித்து கொண்டிருக்கிறோம். இதில் ஆப்பிட்ட இடங்கள் என்றால் கொக்குளாய், கொக்கு தொழுவாய், கர்நாட்டுக்கணி. கொக்கு தொழுவாயில் 3 GS பிரிவு, கொக்குளாயில் 2 GS பிரிவு, கர்நாட்டுக்கணியில் உண்டு. 6 GS பிரிவுக்குரிய மக்களின் இந்த காணிகள் பெரிய பலம் பொருந்திய காணிகள். அந்த எங்களுக்கு தெரிய பூர்வீக நிலங்களாக இந்த மக்கள் உண்மையான தங்களுடைய உழைப்பை செய்து பெரிய ஒரு வாய்ப்புகளை, வசதிகளை ஏற்படுத்தி அனைத்து மாவட்டங்களுக்குமே நெல்லை கொடுக்கக்கூடிய வகையில் இங்கே உள்ள விவசாயிகள் அதை செய்து வந்தார். 1984ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 2ஆம் தேதி உதயமலை படுகொலை நடந்த காலப்பகுதிக்கு ஒரு 5-6 நாளைக்கு முதல் தான் இவங்களை இந்த கவச வாகனங்களில் ஒலிபெருக்கி பூட்டியபடி இராணுவத்தினர் அந்த அறிவித்தலை விட்டு மக்களை வெளியேற சொன்னார். விடுதலை புலிகளை நாங்கள் அது ஊடுருவியுள்ளார்கள், அழிக்கப் போகின்றோம் என்ற நிலையில் நீங்கள் எல்லாரும் உடனடியாக வெளியேறணும் என்று சொல்லி அறிவித்தலை விட்டு அந்த மக்கள் வெளியேறி அதுக்கு பிறகு 29 வருடத்துக்கு பிறகு தான் அந்த மக்கள் மீள்குடியேறினார். மீள்குடியேறி அங்கே போன உடனே ஏற்கனவே விதைச்சி போட்டு பயிர்களும் இந்த மக்களுக்கு அம்படியில் அப்படியே
சிங்களவர்களின் கையில் தான் அந்த வயல் நிலங்கள் போய் சேர்ந்தது. முந்திரிய குளம், ஆமையன் குளம், மறைச்சிக்கட்டி குளம் என்ற நீர்ப்பாசன குளங்கள் உட்பட இந்த மகாபலிக்கு அம்பிட்டிருக்கிற காணின்னு சொல்ல போனால் இது அரசாங்கத்தின் புள்ளி விவரம். எங்களுடைய புள்ளி விவரம்ண்டா இன்னும் கூட அரசாங்கத்தின் புள்ளி விவரத்தையே சொல்கிறேன். கொக்குத்தொடுவாய் வடக்கில் வீரன் வயல் 45 ஏக்கர், பண்டி சுட்டான் வயல் 60 ஏக்கர், படுகாட்டுக்குளம் 30 ஏக்கர், தட்டான்குளம் 150 ஏக்கர், வேப்பங்குளம் 200 ஏக்கர் என 485 ஏக்கரும் அதற்கு உரிய பயனாளிகள். கொக்குத்தொடுவாய் மத்தி, வெள்ளக்கல்லடி, ஊரடி குளம், சகலாத்து வெளி என்று 950 சகலாத்து வெளி என்றதுக்கு எரிஞ்ச காடன்னு சொல்கிறது. 950 ஏக்கர் 219 பயனாளிகள். கொக்குத்தொடுவாய் தெற்கில் முந்திரிய குளம், ஆமையன் குளம், அடையக்கருத்தான் குளம், அதுக்கு மறைச்சிக்கட்டி குளம் அப்படின்னு சொல்கிறது, சாம்பன் குளம். இந்த குளம் எல்லாம் இந்த மக்கள் இங்கே வந்ததோடையே சிங்களவற்ற கையிலேயே நாட்டின் அரசு தலைவர் என்று அந்த நேரம் வேஷம் போட்டு கொண்டிருந்த மஹிந்த ராஜபக்சவே அதற்கான உறுதிகளை இங்கே மக்கள்கிட்ட உறுதி இருக்குது புரிம்பா ஒரு பக்கம், தமிழ் மக்கள்கிட்ட சிங்கள மக்களுக்கான உறுதிகளை தயாரித்து மயில்குளம் என்ற இடத்துல மொனர பேபா என்ற பேர் வச்சிருக்கிறோம். அந்த இடத்துல இருந்து இந்த மக்களின் காணிகளுக்கான உறுதிகள் சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டது. இதே நான் இந்த புள்ளி விவரங்களை இப்படி சொல்லிக்கொண்டு வாரோம் என்றால் இவ்வளவு காணியும் இந்த தமிழ் மக்களின் பராமரிப்பில் ஆதிகாலமாக இலங்கை சுதந்திரம் அடைகிறதுக்கு முதல் வெள்ளக்காரன்ற காலத்தில் இருந்த உறுதிகள் இவையிட்ட கிடக்கு. இப்படிப்பட்ட பூர்வீக காணிகளை பறித்து வச்சுக்கொண்டு இப்போது மகாபலியில் இவர்கள் ஏற்கனவே சொன்னவர்கள் சொன்ன மாதிரி 30 பேருக்கு 25 ஏக்கர் படி ஆன ஒரு திட்டத்தை கோட்டக்கேணி பிள்ளையார் கோயில் அருகாமையோடு அம்பட்டன் வாய்க்கால், வெள்ளக்கல்லடி என்று சொல்ல மற்ற குஞ்சுக்கால் வழி, பூமடு கண்டல், கெட்டகண்ட குளம் என்று சொல்லக்கூடிய இடங்களில் உள்ள காணிகளை இப்போ தள்ளி கொண்டிருக்கிறேன்டா. இதுக்கு எங்களோட ஜிஏயோ எங்களோட டிஎஸ்ஓ அதாவது பிரதேச செயலாளரோ அல்லது மாவட்ட செயலாளரோ ஏன் இதுக்கான நடவடிக்கை எடுக்க இல்லை? மாவட்டத்தின் செயலாளருக்கும் பிரதேச செயலாளருக்கும் உரித்தான இடங்கள் அல்லது அவர்கள் பொறுப்பில் இருக்கிற இந்த இடங்கள், தமிழ் மக்களுக்கு பொறுப்பாக இருக்கிற இந்த இடங்கள், தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை வழங்கி கொண்டிருக்கிற இடங்கள், இந்த இடங்களை இவியல் 2 பேரும் பார்க்காமல் என்னத்துக்கு இருக்கணும் என்றதான் என்ற கேள்வி. இவர் அந்த நடவடிக்கையை செய்கிறதும் இல்லை. எங்களுடைய மக்களின் காணிகள் 29 வருஷமாக 2 ஏக்கர் பற்றைகள் வளர்ந்து அது 6 அடிக்கு மேற்பட்ட உயரத்தில் நிற்குது. அந்த பற்றைகளை அழிக்கிறக்குரிய நாய் அடித்த முறிப்பு என்று சொல்ல போனால் அடுக்கி கொண்டு போகலாம். இந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு மகாபலி அபிவிருத்தி திணைக்களம் அனுமதி கொடுக்குறாங்களென்று காடு தள்ளுறாங்க. பெரிய பெரிய மரங்களையெல்லாம் எங்களுக்கு காணி சொந்தக்காரருக்கு அனுமதி கொடுக்கணும் இல்லை. இவியல் கூட்டங்களில் இவன் மண்டி கொண்டிருக்கிறான் பிரதேச செயலாளர் அல்லது அதுக்கு மேலே இருக்கிற மாவட்ட செயலாளர். இவியல் இந்த ஓர வஞ்சக பார்வையை விட்டு எங்களோட தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையாக அவியல் பாவிச்ச இந்த நிலங்களை அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அவ செய்ய வேணுமென்று தான் கேட்கணும். இல்லாட்டிக்கு நீங்கள் இந்த மாவட்டத்தை விட்டே போகிறதுன்னு இல்லைமென்று தான் நான் சொல்லுவேன். ஏனெண்டா மாவட்டத்திலிருந்து மாவட்டத்தின் மக்களுக்கான சேவையை சரியான முறையில் செய்யாத நீங்களே என் மாவட்டத்துக்கு இருக்கிறீர்கள் என்றதான் என்னுடைய கேள்வி. அப்போ இந்த மக்களை பட்டினி போடுற நடவடிக்கையில் அல்லது சிங்களவற்ற கையில் காணிகளை பறித்து கொடுக்கணும் என்ற நடவடிக்கையில் அரசாங்கத்தோடு சேர்ந்து அல்லது இனவாதிகளோடு சேர்ந்து அரசாங்கத்தின் இனவாதிகளோடு சேர்ந்து நீங்களுமா செயல்படுகின்றீர்கள் என்றதான் எங்களோட கேள்வி. இந்த மக்கள் அடுத்த கட்டமாக சட்டிவாணியோடு மாவட்ட செயலகத்துக்கு முன்னாலேயோ பிரதேச செயலகத்துக்கு முன்னாலேயோ இருக்க வேண்டிய கட்டம்தான் வரும். இதற்கு கூட வேறு வழி இல்லை. ஆகவே தயவு செய்து நாங்கள் சொன்னதை கோபமாக எடுக்கிறீங்களோ கோபமாக எடுக்கலையோ அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. எங்களை வாழ விடுங்கோ, எங்களோட மக்களை வாழ விடுங்கோ. எங்களோட மக்கள் தங்களோட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துங்கோ. எங்களோட பிள்ளைகளை அதுகள் பள்ளிக்கூடங்களில் விட்டு படிப்பிக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துங்கோ. ஒரு எல்லை கிராமம் என்று சொல்லி முகத்து வாரத்தில் கொண்டு வந்து சிங்களவர்களை குடியேற்றின மாதிரி இதே மாதிரி வெளியோயாக கொண்டு வந்து குடியேற்றின மாதிரி உதாரணத்துக்கு நான் அதை சொல்லி விடுறேன். வெளியோயாவில் இன்றைக்கு ஒரு உருவாக்கப்பட்ட இதில் 4238 குடும்பங்கள் அங்கே இருக்குது. அப்போ தமிழ் மக்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 1,21,800 குடும்பம் தான் இருக்குது.
அப்போ இப்போ கொண்டு குடியேற்றின ஆக்கள் 4238 குடும்பம் உண்டா. பொக்குளாய் மூத்து வாரத்தில் 297 குடும்பம் சிங்கள குடும்பம். அப்போ நீங்களே என்ன சிங்கள மக்களை கொண்டு குடியேற்றி முல்லைத்தீவு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு தான் நீங்களும் செயல்படுகின்றீர்களா? சும்மா கையெழுத்து போட்டு சம்பளம் என்ற நிலை இல்லாமல் ஒரு நியாயமாக மனச்சாட்சிக்குரிய மாதிரி இந்த மக்களுக்கான சேவையை செய்ய வேண்டும். இதே தான் நான் அங்கேயும் சொல்கிறேன். உயர்மட்டம் கூட இங்கே மக்கள் தமிழ் மக்கள் இலங்கையினுடைய பிரஜைகள் என்ற எண்ணத்தோடு சேர்ந்து எங்களை வாழ விடுங்கோ, எங்களோட மக்களை வாழ விடுங்கோ என்று கேட்டு விடைபெறுகின்றோம். மஹிந்த ராஜபக்ச மட்டுமில்லை, மைத்திரிபால சிறிசேனாவும் அப்படித்தான், இப்போ இருக்கிற அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் அப்படித்தான். எங்களை அழித்தாலும் பரவாயில்லை, நாங்கள் வெளியாக தான் சொல்லுவோம். ஏனென்றால் இவர்கள் தமிழ் மக்களுக்கான உண்மையான தமிழ் மக்களுக்குரிய இடங்களை கொடுக்குறார்களாக எங்களுக்கு தெரியல. அவர்கள் என்னவோ நடித்து கொண்டோ என்னவோ எங்களுடைய மக்களின் காணிகளை பறித்து சிங்கள மக்களுக்கு வழங்கணும் என்ற திட்டமும் சிங்கள மக்களை கொண்டு உருவாக்கின பிரதேச செயலகத்தை கொண்டு வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தோடு இணைச்சு கொண்டு செய்கிற நடவடிக்கையுமாகத்தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியில் நிச்சயமாக இந்த தீர்வு திட்டத்தில் எங்களுடைய இந்த மகாபலி மட்டுமில்லை, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வனையிலாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் காணியில் 74.24% காணியை வனையிலாக பிடிச்சி வச்சிருக்கு. தனியாக மகாபலி என்று இல்லை, இங்கே சொல்ல போனால் ஒரு 6 பீரங்கிகள் அங்கே இயங்குது. என்ன மாதிரின்னா 6 பேருமண்டு 6 பார்த்தா வன ஜீவராசிகள் திணைக்களம் உண்டு, வன இலாகா திணைக்களம் உண்டு, தொல்லியல் திணைக்களம் உண்டு, படையினர் என்று சொல்லி படையினருக்கு கீழே இராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீஸார் மற்றும் சிவில் பாதுகாப்பு படை என்ற பகுதிகள். இப்படி மகாபலியில் இப்படி எல்லா திணைக்களங்களாலையும் கொண்டு போட்டு மக்கள் தன்னிறைவு கண்ட ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்தில் நெல் வளர்ச்சியில் தன்னிறைவு கண்ட ஒரு இடம் முல்லைத்தீவு மாவட்டம். இங்கே இருந்து நெல் அதிகமாகி இந்த மக்களுக்கு பாவனைக்கு எடுத்து அதிகமாகி அங்கே கொழும்புக்கு அனுப்பப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. இன்றைக்கு மக்கள் அந்த வயல்கள் இல்லாமல் போய் தங்களுடைய வயல்களில் தொழில் செய்ய முடியாத ஒரு காலமாக தான் இருக்குது. மகாபலி என்றது முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கு மரணப்பொறி என்று கூறி விடைபெறுகின்றனர். பொது வேட்பாளர் என்ற நிலைமையில் இப்போ கட்சி தலைமைகள் இப்போ கூடி கதைச்சு கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், கட்சி தலைமைகள் என்றைக்கு தமிழ் தேசிய ரீதியாக பயணித்து கொண்டிருக்கிற தரப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அந்த வகையில் பயணித்து கொண்டிருக்கு. அவையால் கூடிய ஒரு முடிவெடுக்கட்டும், நாங்கள் அதுக்கு பின்னால் அது பொருத்தமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும். அப்படி எல்லா களங்களுமாக சேர்ந்து எங்களுடைய மக்களின் காணிகளை பறித்து எங்களுடைய வாழ்வாதாரங்களை இழப்ப செய்து எங்களை கையேந்தி நிற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு அரசாங்கம் தள்ளி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த நாங்கள் சொல்கிற விடயங்கள் அத்தனையும் உண்மை என்றதை யார் வந்தாலும் நாங்கள் நேரடியாக குறிப்பிட்ட இடங்களில் கொண்டே காட்டுவோம். தேவைன்னா நீங்கள் புள்ளி விவரங்களை கச்சேரி மட்டத்திலேயே சென்று பார்க்கலாம். நான் சொன்ன அவ்வளவும் கச்சேரி மட்டத்தில் கிடக்கும், பார்க்கலாம்ன்றதையும் சொல்லி நிறைவுறேன். புனிதகாந்தன் சகுந்தலா. நாங்கள் சிலாவதத்திற்கு முல்லைத்தீவில் இருந்து வாரோம். எங்களோட கிராமம் சிலாவதத்திற்கு தியோ நகர். எங்களோட தியோ நகர் கிராமத்துக்குள்ளே எங்களுக்கு நாங்கள் கடல் தொழிலாளர். எங்களோட ஊரில் 21 தொழில் இருக்குது. 21 பேர் தொழில் செய்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கான ஒரு நிலமும் இல்லை, எங்களுக்கான ஒரு இடமும் இல்லை. நாங்கள் தொழில் செய்கிற இடத்த விட்டு எங்களை வெளியேற சொல்லி எங்களுக்கு ஒரே நெருக்கடியாக இருக்குது. எங்களை வெளியேறன்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகள் எங்களோட அம்மா அப்பாண்ட காலத்துலேருந்து நாங்கள் இந்த கிராமத்தில் தான் இருக்கிறோம். அப்போ இப்போ எங்களோட பிள்ளைகள் தொழில் செய்கிறக்கோ எங்களுக்கு தொழில் செய்கிறக்கோ அந்த இடத்துல எங்களுக்கு அனுமதி இல்லை. எங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை வாங்கி தரணுமென்று தான் இப்போ நாங்கள் கேட்குறோம். எனது பெயர் பொன்னம்பலம் நவரத்னம், கர்நாடகடி விவசாயி. மகாபலி என்ற போர்வையில் எங்களோட வயல் நிலங்களை அபகரிக்கிற ஒரு தன்மை கொழும்புல உள்ள கண்டி காலி பகுதியில் உள்ள சிங்கள கோடீஸ்வரர்களை அழைத்து எமது வயல் நிலங்களை 25 ஏக்கர் என்ற வீதத்தில் 99 வருஷ குத்தகை அடிப்படையில் அவைகளுக்கு வழங்கி எங்களோட வயல் நிலங்களை முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறோம். அந்த முறையில் இந்த ஆக்கிரமிப்பை உடனடியாக நிப்பாட்டி
எமது மக்களுக்குரிய சரியான ஒரு தீர்வை பெற்றுத்தரணும் என்று நாங்கள் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், நான் கணபதி பிரசாந்த். சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனம் முல்லைத்தீவு. மகாவலி திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த திட்டங்கள் அனைத்தும் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கொக்குலாய், கொக்கு தொடுவாய், கருநாட்டுக்கேணி பகுதிகளை அண்மித்த பெருநில பரப்பு பயன் தரக்கூடிய அனைத்து விவசாய காணிகளையும் அளிக்கக்கூடிய முயற்சியாகவே காணப்படுகிறது. இதை தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையாக கொக்குலாய் கிராம மக்கள், கொக்குலாய், கொக்கு தொடுவாய், கருநாட்டுக்கேணி பகுதி மக்கள் விவசாயத்தில் தன்னிறைவாக வாழ்ந்த காலம் போய் தற்பொழுது தாங்கள் விவசாயம் செய்வதற்கு ஒரு இடமில்லாத தேசத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. இந்த மகாவலி திட்டத்தை நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இலங்கை அரசினால் திட்டமிட்ட வகையில் சட்ட நுணுக்கங்களை பயன்படுத்தி இந்த மகாவலி திட்டம் என்கின்ற பெயர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்திற்கு நீர்ப்பாய்ச்சல் நடவடிக்கை ஒன்று செய்யப்படுமாக இருந்தால் அந்த பகுதிகளில் குடியேற்றப்படுகின்ற மக்கள் இலங்கையினுடைய மொத்த சனத்தொகையை மையமாக வைத்து குடியேற்றப்படுவார்கள். ஆனால் மாவட்டத்திற்கும் இடையிலான நீர்ப்பரம்பல் ஒன்று மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அந்த பகுதிகளில் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற மக்கள் அந்த மாகாணத்திற்கு சொந்தமான மக்களாகவும் அங்கு காணப்படுகிறவர்களுக்கே குடியேற்றங்கள் வழங்குவதற்குரிய தீர்மானங்கள் இலங்கையில் காணப்படுகிறது. மகாவலி திட்டம் என்பது, மகாவலி எல் என்பது கிழக்கு மாகாணத்திலிருந்து வடக்கு மாகாணத்துக்கு நீரை கொண்டு வருகிற திட்டம். இவ்வாறாக இருந்தால் ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு நீர் வருகின்ற பொழுது இலங்கையினுடைய மொத்த சனத்தொகையும் அங்கு பார்க்கப்படும். அதேபோல்தான் முல்லைத்தீவினுடைய மணலாறு பகுதி தொடக்கம் அனைத்து பகுதிகளும் சிங்கள மக்களின் வசமாகியுள்ளது. இது சிங்கள மக்களுக்கு தெரிகிறதோ ஏதோ, இலங்கையினுடைய அரசுக்கு மிகவும் நுணுக்கமாக தெரியும். இதனுடைய இன்னொரு புலம் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு தேவை ஏற்பட்டு இலங்கையினுடைய 13வது சரத்தில் கூறப்படுவது போல் 2 மாகாணங்கள் இணைவதற்கு சாத்தியமான சூழல் உருவாகுமாக இருந்தால், கிழக்கு மாகாணம் மற்றும் வடக்கு மாகாணம் இணைவதற்குரிய சாத்தியமான சூழல் உருவாகுமாக இருந்தால், இந்த மகாவலி அங்கு வாழ்கின்ற சிங்கள மக்கள் இதை எதிர்ப்பதற்குரிய ஒரு பின்னோக்கமாகவே இந்த திட்டம் உருவாக்கப்படுகிறது, தற்பொழுது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது காலங்காலமாக நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்ற விடயம். தற்பொழுது நாங்கள் அண்மையில் நேரடியாக அதை கள விஜயம் செய்திருந்தோம். மகாவலி என சொல்லப்படுகின்ற இந்த பகுதிக்குள் கோட்டக்கேணி விநாயகர் ஆலயத்தை சூழ உள்ள 400-500 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் முழுவதும் பாரிய கனரக இயந்திரங்களினூடாக பாரிய மரங்கள், நாங்கள் தற்பொழுது எங்களுடைய பகுதிகளில் சிறிய தடிகளை வெட்டுகிறவர்கள் கூட முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் வரிசையாக நிற்கிறார்கள் வழக்கில். ஆனால் மகாவலி எனும் பேரில் தள்ளப்படுகின்ற பாரிய காடுகள் ஏக்கர் கணக்கில் அளிக்கப்படுகிறது. அதற்கான எந்த கேள்வியும் இல்லை. இங்கு அதிகமாக இராணுவ சிப்பாய்களுக்கும் பணம் பொருந்திய சிங்களவர்களுக்கும் காணிகள் அள்ளி வழங்கப்படுகிறது. எங்களுடைய மக்களினுடைய அனைத்து காணிகளும் பறிக்கப்பட்டு ஒரு சிங்கள நபருக்கு 25 ஏக்கர் விகிதமாக வழங்கப்பட்டு அவர்கள் சுகபோகமாக இருக்கிறார்கள். நாங்கள் இற்றை வரைக்கும் எங்களுடைய காணிகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ விவசாயிகளுக்கு, கொக்குலாய், கொக்கு தொடுவாய் விவசாயிகளுக்கு அனுராதபுர நீதிமன்றங்களிலும் வெளியோய நீதிமன்றங்களிலும் வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கு தாங்கள் வழக்கை தொடர்ந்து நடத்துவதற்கு மொழி பிரச்சனையினால் இந்த மக்கள் தங்களுடைய வழக்கிலிருந்து பாதிக்கப்படுகிற சூழல்களிலேயே காணப்படுகிறார்கள். எனவே இவர்களுக்கு உடனடியான நீதி தேவை. இந்த நீதிக்காக இந்த மக்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அதிகாரிகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்களுடைய நீதி மறுக்கப்பட்டதாகவே காணப்படுகிறது. பாரிய உயிர்களை கொடுத்த இந்த மக்கள் அவர்கள் மீண்டும் தங்களுடைய நிலங்களை பெறுவதற்கு அனைத்து அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் கணபதி பிரசாந்த். சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனம் எக்டோ முல்லைத்தீவு. தியோநகர் கிராம மக்களினுடைய
உத்தியோகபூர்வமான எழுத்து மூல கடிதம் எங்களுடைய நிறுவனத்திற்கு கிடைக்கப்பெற்றதுக்கு அமைவாக குறித்த மக்களினுடைய தொழிலுரிமை அங்கு தெளிவாக பறிக்கப்பட்டுள்ளது என்பதனை நிறுவனம் கண்டறிந்ததுக்கு அமைவாக அவர்களுக்கான சட்ட ஆலோசனைகள் சட்ட உதவிகளை செய்வதற்கு முன் வந்திருந்தோம். இந்த மக்கள் 1983ஆம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலிருந்து இந்த தியோநகர் சிலாவத்தை தெற்கு தியோநகர் பகுதியில் வந்து வசித்து வராங்க. இவங்கள் தொடர்ச்சியாக மீன்பிடியினை தமது வாழ்வாதார தொழிலாக கொண்டு வாழ்ந்து வருகிற ஒரு சமூகம். இந்த சமூகத்திற்கு திட்டமிட்ட வகையில் இவர்களினுடைய தொழில் துறைமுகம் அல்லது இறங்குதுறை அவலோன் எனப்படுகின்ற ஒரு விருந்தினர் விடுதி நிறுவனத்தினால் அபகரிக்கப்பட்டிருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக தியோநகர் மக்கள் பிரதேச செயலகங்களாக இருக்கலாம் அல்லது மாவட்ட செயலகம், ஆளுநர் செயலகம், அதை தாண்டி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக முறைப்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் எந்தவித தீர்வுகளும் இவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. எனவே ஒரு இந்த சமூகத்தினுடைய வாழ்வாதாரமாக அமைவது கடல் தொழில், மீன்பிடி. அது பறிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் யுத்தத்தினால் தங்களுடைய முழு சொத்துகள் உடைமைகளை இழந்த சமூகம் தங்களின் தொழிலும் பறிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்த முடியாத சூழல் ஒன்று காணப்படும். எனவே எதிர்வருகின்ற காலங்களிலும் எங்களுடைய நிறுவனம் இவர்களுக்கான தொழில் உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்குரிய முயற்சிகளில் தொடர்ச்சியாக ஈடுபடும். அதேபோன்று மீளவும் நாங்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவை சந்திப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவர்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என்பதனை நாங்கள் இந்த நிமிஷத்தில் கேட்டுக்கொள்கிறோம். காரணம், கடற்கரையிலிருந்து 300 மீட்டர் தூரம் 1000 அடி இது கடல் பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமானது. இந்த பகுதி எவ்வாறு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமாக முடியும் என்கிற கேள்வியினை மையமாக வைத்துக்கொண்டே நாங்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக ஆராய வேண்டியிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சரி, என் பேர் சிவக்கொழுந்து சதாசிவம். நான் கொக்குத்துடாமத்தி கமக்காரம் தலைவராக இருக்கிறேன். எங்களுக்கு என்ன பிரச்சனைண்டா, எங்களோட முகாவரியாலான் பிரச்சனை 84 தொடக்கம் காணியகரிப்பு தான் நடந்து கொண்டு இருக்கு. 84 எங்களை குடி இடத்தை விட்டு திரத்திட்டு ஆரம்பித்த காணியகரிப்பு இப்போ இன்று வரைக்கும் நடந்து கொண்டு ஒரு 2500 ஏக்கருக்குள்ள மேலே 2500 ஏக்கருக்கு மேலே மகாலிக்குள்ளால் அகரிப்பு நடந்து கொண்டு இருக்கு. அண்மையிலேயும் இப்போ எங்களோட ஊர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே ரவிகரணம் வந்தது, மற்ற வியலம் வந்தது, போய் பார்த்து நாங்கள் எங்களோட கோட்டாக்கணி பிள்ளையார் ஆலயம் எங்களோட ஊர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அதுக்குள்ளே 25 ஏக்கர் திட்டம் இதை அவர் சொன்ன மாதிரி கொழும்பு அங்கால உள்ள கோடீஸ்வரமாருக்கு கொடுத்து எங்களோட ஊருக்கு கிட்ட அண்மையிலே வந்துட்டோம். அப்போ நாங்கள் அங்கே தொடர்ந்து இருக்கலாமா அல்லது எங்களை வெளியேறன்ற ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறோம். அதனோடையாக இன்றைக்கு அது சம்பந்தமாக தான் இந்த ஆளுநர் செயலகத்துக்கு மகஜர் கொடுத்துருக்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எடுத்து தரணும் என்று அவைகளை கேட்டுக்கொண்டு இங்கேயும் இந்த உங்கள்கிட்ட பேசிடுறோம். மற்ற எங்களுக்கு பக்கபலமாக இந்த சூழலியல் அபிவிருத்தி நிறுவன அவைகளுக்கு நன்றியாக கூறிக்கொண்டு என்ற உரிய என் பேர் கோணேஸ்வரன் குளோரியா. நான் முல்லைத்தீவில் தியோகநகர் என்ற கிராமத்தில் இருக்கிறேன். நாங்கள் நான் பிறந்து வளர்ந்ததே தியோகநகரில் தான். நாங்கள் எங்களோட அப்பாட காலத்திலேருந்து அந்த துறையில் தான் தொழில் செய்து வருகினோம். தொழில் செய்து வரைக்குள்ளே இப்போ அவலோன் கம்பெனின்ற ஒரு கம்பெனி வந்ததுலேருந்து எங்களோட துறைக்கு போக இயலாது. நாங்கள் போனாலே எங்களோட எல்லைக்குள்ளே நீங்கள் என்னத்துக்கு நீங்கள் இதுக்குள்ளே வரையலாது என்று சொல்லி எங்களுக்கு அச்சுறுத்தினோம். போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸுக்கு கொடுத்து எங்களோட ஆக்களை கொடுத்து ஒவ்வொரு தராக கூப்பிட்டு போலீஸ் விசாரணை செய்து கொண்டு இருக்குது. அதனால் எங்களுக்கு அந்த துறைக்கு போக இல்லாமல் இருக்குது. அப்படி என்ன சொன்னால் எங்களோட மூதாதையர் எங்கேருந்து வந்துச்சுனமோ அங்கே கொண்டே விடட்டும். எங்களுக்கு இந்த துறை இல்லைன்னு சொன்னால் எங்களை அங்கேயே கொண்டே விடட்டுக்கும். அதுதான் எங்களோட பிரச்சனை. எங்களுக்கு துறை வேணும். நாங்கள் எங்கே போகிறோம்? எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற எங்களோட பிள்ளைகள் எங்கே போய் தொழில் செய்யணும்? இன்னொரு கிராமத்தில் போய் தொழில் செய்யலாது தானே. எங்களோட துறையை விட்டுட்டு இன்னொரு கிராமத்தில் போய் நாங்கள் தொழில் செய்கிறதுக்கு போனால் எங்களை போட்டிங்கன்னா விடுவினோமா? அங்கே அந்த துறையில் விட மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு அந்த துறை வேணும். அவலோன் கம்பெனிகிட்டே இருந்து ஒரு முடிவு எங்களுக்கு வேணும்.
அந்த துறையை யார் வந்து அந்த கம்பெனி கொடுத்தது? பாதராக்களால் கொடுக்கப்பட்டது. காணியே வந்து அவலோன் கம்பெனிக்கு பாதராக்களால் தான் அதை கொடுக்கப்பட்டிருக்குது. அது எங்களுக்கு கொடுத்த சம்பவம், இந்த பிரச்சனைக்கு கொடுத்தது எதுக்குமே தெரியாது. தெரிஞ்சுதான் நாங்கள் அவையலோடாக அவையிட்டையும் போய் நாங்கள் மனுகள் கொடுத்து அவையிட்டையும் கேட்டு நாங்கள் அவையை சொல்லிட்டு நீங்கள் அவையலோட தான் கதைச்சி முடிவெடுக்கணும், அவையோட தான் நீங்கள் போய் கதைக்கணும், அவையோட சேர்ந்துருக்கணும், அவையோட ஒத்துழைச்சி போகணும் மாட்டா. நாங்களும் ஒத்துழைச்சி போக மாட்டோம், எங்களை விடியினம் இல்லை, அவைகளும் ஒரு முடிவு சொல்லினம் இல்லை. எனது பெயர் கிட்னவுள்ள சிவகுரு, கொக்கு தொடுவாய் காமக்கார அமைப்பு தலைவர். நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட மாகாண ஆளுநரை சந்திப்பதற்காக வந்ததற்குரிய காரணம், எமது கிராம மக்கள் 84ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்தது பின்னர் 2013ஆம் ஆண்டு முழுகுடியேற்றம் செய்த பொழுது மகாபலி எல் வலயத்தால் எங்கட மக்களுக்கு எங்கட காணிகளுக்கு என்ன நடக்கிறது என்ற விஷயத்தையும், சிங்கள மக்களுக்கு அந்த எல் வலயத்தால் என்ன நடக்கிறது என்ற விஷயத்தையும் தெளிவாக நாங்கள் கடிதம் மூலம் எழுதி கொண்டு வந்து இன்றைக்கு ஆளுநர்கிட்ட கையளித்திருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய காணிகள் அனைத்தும் எமது பழைய பூர்வீக நிலங்கள், அதுக்குரிய ஆவணங்கள் சகலதும் எங்கள்கிட்ட இருந்தும் எங்களோட நிலங்கள் எங்களுக்கு எங்களோட மாவட்ட அதிகாரிகளால் எங்களுக்கு சரியான முறையில் அந்த காணிகளை அனுமதி வழங்க மறுக்கிறபடியாலும் ஏனைய எங்களுடைய காணிகளை மகாபலி எல் வலயம் என்று சொல்லிக்கொண்டு சிங்கள மக்களுக்கு அந்த பகுதியினரால் பூரணமாக வழங்கப்பட்டு எமது நிலங்களும் பறிபோய்க் கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக ஒரு இறுதியான ஒரு முடிவொன்று எடுத்து தர வேண்டும் என்று சொல்லி எமது அமைப்புகள் இன்று எங்களுடைய மாகாண ஆளுநரிடம் ஒரு மகஜரொன்றை கையளித்திருக்கின்றோம். இதுக்கொரு நல்லொரு முடிவு கிடைக்க வேணும் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம். இதுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு கிடைக்காவிட்டால் அடுத்த கட்டம் என்ன செய்வதென்று தெரியாமல் எமது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இன்றைக்கு கூற விரும்புகிறேன்.